தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஜவ்வரிசி, சேமியா, பால், தண்ணி, திராட்சை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், அப்புறம் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர். கூடவே சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக தேவையானது வந்து கீ. இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்காமல் நம்ம வந்து பாயசம் இதில் பண்ண முடியாது. நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒழுங்காக வேகாது, ரொம்ப நேரம் ஆகும், நல்லா வேகாது. நம்ம ஊற வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நம்ம நெய்யில் வந்து இந்த மாதிரி நான் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் இந்த கிஸ்மிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கூடவே ஏலக்காவையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நான் கொஞ்சம் நெய் விட்டு இந்த சேமியாவையும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் பால் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். இதில் வந்து நம்ம 1 கப்பு தண்ணி சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வரிசி இதில் போட்டு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறி விடல அப்படின்னா இது அடி பிடிச்சிரும். கிளறி விட்டுட்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியா, பால், அதுக்கப்புறம் பால் பவுட்ரு, மில்க் பவுட்ரு வந்து நான் தண்ணியில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 3த்தையும் இதில் கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து இது கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கொதி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், மில்க் மேட் ஆட் பண்ணால் எவ்வளோ திக்னஸ் வருமோ அந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும்.